மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல்வாதிகளுக்கு யோகா மிகவும் தேவையானது என்றும் பிரதமர் மோடியை போன்று தமிழக முதலமைச்சர் விஜயும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தமிழக அரசியல் சூழல் குறித்து கருத்து கூறிய தமிழிசை, தமிழக அமைச்சரவையில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை ஏன் எதிர்க்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் இவ்விவகாரத்தில் காங்கிரசின் இரட்டை வேடம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். எல்லாருமே இன்னைக்கு யோகா செய்யணும் என கேட்டா தமிழக அரசும் இதை எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரம்மாண்டமான விழாவில் கலந்து கொள்கிறாரோ அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்களும் தமிழகம் முழுவதும் யோகா இந்த தினத்தை எல்லா அரசு நிறுவனங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் குறிப்பாக பிரதமர் எப்படி கலந்து கொள்கிறாரோ அதே போல இளைஞராக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களும் இதை பிரதமர் அடுத்த ஆண்டெல்லாம் பிரதமர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்தி அதில் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரோ அதே போல ஏற்படுத்த வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும் என்பதும் எனது ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த யோகா அனைத்து துறையினரும் பழக வேண்டும், குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு மிக அதிகமாக தேவை. எட்டயாபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பெண் தொழிலாளி உயிரிழந்த விவகாரத்தில் ஆலை உரிமையாளர்கள் உட்பட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே ஐயன் ராஜப்பட்டியில் உள்ள பாலாஜி ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாக்கியது. இந்த விபத்தில் நத்ததுப்பட்டியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 29 தொழிலாளர்கள் காயமடைந்து சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விபத்து தொடர்பாக உரிய பாதுகாப்பின்மை மற்றும் கவனக்குறைவு உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, பரத் மற்றும் மேலாளர் போர்மின் என மொத்தம் 7 பேர் மீது மாசார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் சிங்கப்பெண் திட்டம் ஒரு போலியானது என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்தார். மகளிர் போலீசாருக்கு சீருடையை மாற்றிவிட்டு சிங்கப்பெண்கள் என விளம்பரம் செய்வதால் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் தீர்ந்து விடாது என சாடியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மும்மொழி கொள்கையில் இந்தி கட்டாயமில்லை, அது திணிப்பும் இல்லை என விளக்கமளித்தவர் தாவிக அரசு அறிவித்த விவசாய கடன் தள்ளுபடி ஏமாற்று வேலை என்றார். மேலும் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி புதிய இயக்கம் தொடங்கியதால் கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என அஸ்வத்தாமன் கருத்து கூறினார். இந்த போதைப் பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். போலீஸ் பேட்ரோலிங் அதிகரிக்கும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்தணும்னா போலீஸ் பேட்ரோலிங் சுத்தமா சரியில்லை. ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலாம் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் பேட்ரோலிங் அதிகரிக்கணும். அதே போல எங்கெங்க கஞ்சா இருக்கிறாங்க, எங்கெங்க மெத்தோபோட்டமன் இருக்கிறாங்க, எங்க கலாச்சாரம் இருக்கிறது என்பது காவல்துறையினருக்கு தெரியும். ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலேயே பெண்கள் நலன், ஏன்னா பெண்கள் அவ்வளவு பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சார், பெண் குழந்தைங்க அவ்வளவு பேர் உங்களை ஓட்டு போட சொல்லி சொன்னாங்க, விஜய் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பெண் குழந்தைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு கொஞ்சமாவது தமிழக மக்கள் மீது, உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மீது உங்களுக்கு நன்றி உணர்வு இருந்ததுன்னு சொன்னா நீங்க உங்களுடைய காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட தனியார் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% உள் ஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாமக நடத்திய கள ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், உள்ளூர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய 75 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டம் தேவை என்றார். மேலும் மக்களுக்கு 40 வகையான அரசு சேவைகள் விரைவாக கிடைக்க சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழக அரசு உடனே கொண்டுவர வேண்டும் என கேட்டுக் கொண்டதோடு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க ஜூலை 2ஆம் தேதி பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரை தனது தலைமையில் பெரும் நடைபயணம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதே வேளையில் இந்த மாவட்டத்தில்
பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நீண்ட கால கோரிக்கை, தமிழக அரசு ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் சென்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. இது எம்ஜிஆர், என்டிஆர் சாதனைகளை முறியடித்த வரலாற்று வெற்றி என அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் புகழாரம் சூட்டினார். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உரையாற்றினார். அப்போது நடப்பு தேர்தல் முடிவுகள் உலகமே வியக்கும் வரலாற்று சாதனை என்றார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் விஜய் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்றதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இமாலய வெற்றி முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் ஆகியோரின் சாதனைகளை முறியடித்து புதிய சகாப்தம் படைத்துள்ளதாக நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். பழவேற்காடு முகத்துவாரம் மணல் திட்டுகளால் அடைபட்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் மணல் திட்டுகளை அப்புறப்படுத்த கோரி மீனவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் அடைபட்டுள்ளதால் படகுகள் செல்ல முடியாமலும் ஏரியில் மீன் மற்றும் இறால் கிடைக்காமலும் மீனவர்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் மீனவர்களின் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகு மற்றும் வலைகள் சேதமடைந்தன. LNT, அதானி துறைமுகங்கள் தொடங்கப்பட்ட பிறகு இந்த மணல் திட்டுகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டும் மீனவர்கள் 27 கோடி ரூபாயில் கற்கள் கொட்டி சீரமைத்தும் பயன் இல்லை என வேதனை தெரிவித்ததோடு தமிழக அரசு உடனடியாக மணல் திட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் தான். எதனால நாங்க இந்த மாதிரி நாங்க சொல்ல வரோம்னா, ஒரு அதிகாரி நோக்கி போய் பாக்குறோம், அந்த அதிகாரி வந்து பாருறாங்க, மக்களுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து எதனால வந்து பாக்குறாங்க, இங்க இதுக்குன்னு இதனுடைய மோத்தார்த்த விஷயமா வராங்க கொள்றாங்க. போன ஆட்சியில் அமைச்சர் கூட வந்தாருங்க, நாசர் அமைச்சர் நைட்ல கூட வந்தாரு, பகல்ல வந்து பார்வையிட்டாங்க, பார்த்துட்டு போறாங்களே தவிர இந்த பலர்கட்ட மீனவனாவே எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆர்ப்பாட்டம், இந்த லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து இது நாங்க இந்த மாதிரி தான் நாங்க வந்து வாழ்க்கை நாங்க வந்து வாழ்றோம். இதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணுன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில கலெக்டர் மேடம் வந்து போனாங்க, இவங்க வந்து பார்வையிட்டு போயும் இன்னும் கூட எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்க கடலூர் துறைமுகத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் சரக்கு கப்பல் இறங்குதள பணிகளை அமைச்சர் ராஜ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் துறைமுகத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் சரக்கு கப்பல் இறங்குதளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் 2027 ஜூலை 27 முடிவடைய உள்ள நிலையில் நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமாருடன் இணைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திட்ட அலுவலர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துறைமுக பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்த பணிகளும் முடிவடைவதற்கு முன்பாகவே கடலூர் துறைமுகத்தில் விரைவில் சரக்கு கப்பல் சேவையை துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வின் மூலமாக சுமார் 500 கோடிக்கு திட்டம் மதிப்பீடு செய்து பணிகள் நடைபெறுகின்றது. இனிஷியல் ஸ்டேஜுக்காக பணிகளை ஆய்வு செய்து மேற்படி இந்த மாதத்தில் அடுத்த மாதத்துக்குள் அவர்களை பணிகளை படிப்படியாக உயர்த்தி 40 இயர்ஸ் 40 வருஷத்துக்கு அவங்களுடைய இதுக்காக கொடுத்துருக்கோம். இது கடலூர் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருக்கும் வகையில் கொஞ்சம் வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்று இந்த ஆய்வின் கூட்டத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.